பொண்ணுங்களே கேவலம்மா என்ன மச்சி உன் கூட வந்து பிறக்கலையா அக்கா தங்கச்சி ஒரே அழிவு போன குழந்தை உள்ளூர்ல நமக்கு எந்த பொண்ணும் செட் ஆகலடா. இதோ பக்கத்துல 40 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வரன் வந்திருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. அட போமா, நாமளும் போய் பார்த்துட்டு தான் வரோம். எத்தனை பொண்ணுங்க தான் என்னை ரிஜெக்ட் பண்ணோம். அம்மா எல்லாரும் கல்யாணத்துல தான் வீடியோ கவரேஜ் எடுப்பாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா ஆங்கிள்லயும் வீடியோ கவரேஜ் எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ போய் இதெல்லாம் காமிச்சிட்டு முதல்ல ஓகே பண்ணிட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் வரேன். டேய் எல்லாம் பார்த்துட்டாங்கடா, முடிவு பண்ண வேண்டியதுதான், போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. ஆமா மாப்ள, நாளைக்கு வேற மார்க்கெட் லீவு, அப்படியே ஒரு ஜாலி ட்ரிப் அடிப்போம். அந்த பொண்ணு உன்னை அசிங்கம் பத்தி வெளியே அனுப்புன்ற மூடோட போவோம். அப்புறம் எப்படி அப்செட் ஆக போற? நான் என்ன காமெடியாடா பண்றேன், கழுவி ஊத்துறோம், சிரிக்கிறான் பாரு மானஸ்தான். இதெல்லாம் வேணாமா, நீ வேற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் டமார் அடிக்கிற. பாக்குற எல்லா பொண்ணுங்களும் நான் வேணான்னு சொல்லும்போது எனக்கு அசிங்கமா இருக்குமா. உனக்கு மட்டுமா, எங்களுக்கு தான். ஏய் இனிமேல் அம்மா அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்டா. அப்ப நீ வெத்தலையில வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. சரி எடுத்துட்டு வரேன். போ. வெத்தலையில சத்தியமா? அது என்ன சத்தியம்? முதல்ல மூஞ்சி கழுவிடா. ஒப்பம் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு. இது அதுக்கு மேல இவன் என்ன சொன்னாலும் கேக்குது. சத்தியம் பண்ணு. நீயும் பண்றா? சத்தியமா? சத்தியமா? உனக்கு பொண்ணு பாக்குற விஷயத்த பொண்ணு பாக்குற விஷயம் வெளியில யாருகிட்டயும் பத்தியா உளறிட்ட. இப்ப என்ன சொன்ன? ஓவர்லாப் நீ கண்டுபிடிக்கிறான். சரி ஓகே, உளர மாட்டோம். டேய் இந்த விஷயம் வெளியே தெரிய கூடாதுன்னா ஒரு ஐடியா சொல்றீங்க வாங்க. சரியா ரெடி போ. இந்த குடும்பத்துல சோறு தோன்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குடாப்பா. மா திருச்சியில ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். பொண்ணு கிடைக்கலங்கிற ஏக்கத்துல மாப்பிள்ளை கோலத்திலே அலைய ஆரம்பிச்சிட்டானாக்கும். நாம கூட இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இவங்கிட்ட. என்ன பண்ணி என்ன 2 கால்ல உருண்டு வந்துகிட்டு இருக்கு. ஏ ஓமகுண்டம், என்ன குழந்தை இல்லாம தனியா போய்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆயிருந்தா குழந்தையோட தான் போயிருப்பேன். எங்க ஆக விடுறீங்க? ஆசைதான் பாத்தியா கிண்டல. நான் உன் ஃப்ரெண்டு குழந்தை எங்கன்னு கேட்டேன். அவன் எங்க போனான்னு தெரியல. நான் மார்க்கெட்டுக்கு லோடு ஏத்த போறேன். தெருக்கு உக்காந்து பஞ்சாயத்து பண்ணுகிற, அப்படியே கோணிலாச்சு சாவ வச்சிரும் உன்னை. வாயப்பர் தண்ணி ஊத்தி வைக்கிற தவசா மாதிரி கும்பல் கூடி நல்லா இருக்கு. கெடுகு சொல்லாம சொல்லிட்டு போறானா? ஏக்கா இப்படிதான் என் மாமியா கிளவி கூட பராக்குன்னு தவளை மாதிரி வாயை திறந்துகிட்டே இருக்கியன்னுச்சு. எனக்கு ஒரு நாள் கோவம் வந்துட்டு நான் பாட்டுக்கு அமைதியா தானக்கா இருக்கேன். சும்மா இருக்கிறவள உசுப்பி விடக்கூடாதுல. பக்கத்துல இருக்கிற குளவி கல் எடுத்து கிளவி தலையிலேயே போட்டு பொத்துன்னு கொண்டு விட்டேன். இப்ப போட்டால சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏண்டி பேச்சே, சமயபுரம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன், வீட்டை பாத்துக்க. போயிட்டு வாக்கா, அப்படியே எனக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு வந்துருன்னு. இன்னைக்கு யாரு தலையை உருட்ட காத்து கிடக்கால. இது குழப்பம். ஏங்கா இந்த 3 பேரும் தனித்தனியா தப்பா பேசிட்டு போறத பாக்கும்போது ஒருவேளை பொண்ணு பார்க்க போறாவளோ. மீன் செத்தா வீசாமலையா போயிரும். பாப்போம். நல்லா இருக்கு ஆரோலிகா. எங்க போகணும்? டிக்கெட் வாங்கி இந்த ஸ்டாப்ல ஒருத்தன் ஏறுவேன், அவன் வாங்குவேன். இந்த இடத்துல நம்மளே மியூசிக் போட்டுக்கோ. ஏய் மூஞ்சி பிடிக்கல, அந்த பக்கம் திரும்பிடா. ஏய் உன் முகத்தை போய் கண்ணாலே பாடுறா. ரொம்ப கேஷுவலாக உட்காந்துக்கிறான். அக்கா இவன் தானே? அல்லூருக்கு 3 டிக்கெட் கொடு. காசு அடுத்த ஸ்டாப்பிங் ஒருத்தர் ஏறுவான், அவன் கொடுப்பான். ஒரு பொழப்பு. டிக்கெட் 3 பேருக்கு 18 ரூபா. 3 பேர் ஒன்னா தானே வந்தீங்க, ஏன் தனித்தனியா உட்காந்துருக்கீங்க? 3 பேரும் பிள்ளையாருக்கு வேண்டின்னு தனித்தனியா உட்காந்துக்கிறோம். போறியா இல்ல பேக்கை தட்டி நீயே பூச்சி வச்சு பிள்ளையார் மாதிரி தான் இருக்கு. ஏன்டா இப்படி நடக்கிறியா கூட்டிட்டு வர? காலெல்லாம் வலிக்குது. அந்த ஆள்கிட்ட கேளுடா. பாலு வீடு எங்கன இருக்கு? ஓ அட்டாக் பாலுவா? அங்க இருக்கு மஞ்ச வீடு. அட்டாக் பாலு என்னடா பேரே ஆபத்தா இருக்குது. ஏய் எம்எல்ஏ பையன் வராரா? தம்பி வணக்கம். யாரா சிஜி பொம்மை மாதிரியே இருக்கிறான்.
எதுக்கு இவனுங்க எல்லாம் மூஞ்சி ஃபுல்லா மீசி ரொப்பி வச்சுக்கிறானுங்க? ஏங்க பையனோட அம்மாவை பார்க்கும்போது நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்குவாங்கன்னு தோணுதுல்ல? பையனோட ஃப்ரெண்டை பார்த்தா தான் புள்ள பிடிக்கிற மாதிரியே இருக்கான். குழந்தை குடும்பம் நல்ல குடும்பம் போலடா. அவங்க அப்பா மூஞ்சியை பார்த்துமா அப்படி சொல்ற? சும்மா இருடா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டேய் மாப்பிள்ள, இந்த வீட்டுல கண்டிப்பா உனக்கு பொண்ணு கிடைக்கும். எப்படா சொல்ற? அப்பா அம்மா மூஞ்சி பார்த்தா தெரியல, பொண்ணு ஏன் பிறந்தன்னு வருத்தப்பட்டிருக்கோம். டேய், எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாடுறா. தங்கச்சி இவனுக்கு எப்படி இருக்கும்? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதேதான் இப்போ வரப்போத்து அப்படிதான் இருக்க போகுது பார். மகிழினே காப்பி கொண்டாமா. ஆமா. காப்பி போட்டுச்சுன்னா 10 ஊருக்கு மணக்கம். உண்மையிலே உங்க அப்பா ஒரு கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். செம்மையா இருக்கால? அது எப்படா என் வாயால சொல்லுவேன்? டேய், டக்குன்னு ஒரு ஸ்டில் எடுறா. ஃபர்ஸ்ட் லுக்கு தேவைப்படும். டீசரே எடுக்கிறேன். அவங்க அப்பன் காட்டு பூனை மூஞ்சி மட்டும் உள்ள வராம பாத்துக்கோ. போன்ல என்ன பண்ற? அது அது ஆன்டி வைரஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதேதான் அதேதான். அடுத்தவன் பொண்டாட்டி ரசிக்கிறது தப்பு தெரியுமா? அடுத்தவன் பொண்டாட்டியா? ஆமா, எப்படியும் அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ண போறான். அப்ப அடுத்தவன் பொண்டாட்டி தானே? டேய், அவளா நம்மளை வெளியே துரத்துறதுக்குள்ள நம்மளா போயிடலாம். வா, முதல்ல நான் போறேன், அப்படியே பின்னாடி வா. அட்டாக் அங்கிள், இஃப் டோன்ட் மைண்ட் ஒரு யூஎஸ்ஏ கால் ஒன்று அட்டெண்ட் பண்ணிட்டு நீ நல்லா வெளியவே இருந்து பண்ணிட்டு மெதுவா வா. பார்க்க முடியாம வெளியே போறேன். அம்மா பொண்ணு நல்லா இருக்குடா. கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடும்ல? ரிஜெக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணா தப்பு இல்லடா. நம்ம குடும்பத்துக்கு பெருமையா இருக்கும். ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்லடா. ஹலோ மாப்பிள்ள, நைட் ஒரு ஃபுல் வாங்கி வைடா. சுமாரா இருக்கிற பொண்ணுங்களே இவனை வேணான்னுடுவாளுங்க. இவ செமையா இருக்கால, கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவான். நைட் எல்லாரும் கும்பலா இருங்க. வழக்கம் போல ஒப்பாரி வைக்குதான். இந்த மாப்பிள்ள ஓகே சொல்லிடணும். யாரு ஓகே சொல்லிடணும்? உனக்கு மாமலுக்கு போட்டுறேன். பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பேசிடலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன? இருடா பாப்போம், சொல்லட்டும். இப்பவே பேசி முடிச்சிடலாம். தம்பி, என் பொண்ணு வந்து எங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருச்சா? அடிச்சு போச்சா? அப்ப வர வாரத்துல நல்ல நாளா பார்த்து பூ வச்சிடலாம். பூ வச்சிடலாம். ஓகே அங்கிள், மார்க்கெட் லீவ் அன்னைக்கா பார்த்து வைங்க. ஹோல்சேல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் பிஸியா இருப்போம். ஒரு நாள் வியாபாரம் ஆகாட்டினாலும் ஹெவி லாஸ் ஆயிரும். ஆமா அங்கிள், கூடிய சீக்கிரம் சென்னையிலே ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம். அப்ப இனிமே வீட்டுக்கே எல்லா காய்கறியும் வந்துரும் சொல்லுங்க. அதெல்லாம் வந்துடும் ஆண்டி, காசு மட்டும் கொடுத்துருங்க. இப்பதான் பெரிய ஆர்டர் ஒன்று கமிட் பண்ணேன். அடுத்த மாசம் கொடுத்துடலாம். வீட்டு பக்கம் வந்துடாதீங்கன்னு. பணம் வேணுமா? இவனுங்களுக்கு எந்த நேரத்தில் எதை கேட்குறேன்னே தெரியல. பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு மூடு வேணும்ல. மாப்பிள்ள, கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். பெரிய கை போல இருக்க. நம்ம கை மாத்தா எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் மச்சான். நீ கல்யாணத்தை மட்டும் பண்ணு, மொத்தமா வாங்கிடலாம். நல்லதுங்க தம்பி, பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம கையெல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க, பவர் போயிடும்ல. ஸ்ட்ரைட்டா பொண்ணுக்கு தான் கொடுப்பாராம். கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். வாங்க 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 ஜெயவந்தி. அங்கிள், ஆயா தூங்கிட்டாங்க, கொஞ்சம் எழுப்பி விட்டுருங்க. சிரிச்ச வாயா. டேய்,
நில்லுடா, எதுக்கு? ஜன்னல பாடுறா. ஏன்? உன்னை என்னமோ நான் மன்மதன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா நம்ம ஒரு பொண்ணுக மாப்பிள்ளைய ஜன்னல்ல நின்னு ஒளிஞ்சிருந்து பாப்பாங்கடா. அப்படியா சொல்ற? ஒரு குழந்தைக்கு கல்யாணம், அது ஊரே வேடிக்கை பாக்குது. என்ன ஆரவழி அக்கா, நாங்க என்ன படம் பாக்குறதுக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? உன் குழந்தைக்கு பொண்ணு பார்க்க போனியே, அது என்னாச்சு ஏதாச்சுன்னு அக்கறையா கேக்குறதுக்கு தானே உட்காந்துருக்கோம். எங்களுக்கு நீ வாயை திறந்து சொல்ல வேண்டாமா? வாயை திறந்து வார்த்தைகளை கொட்ட வேண்டாமா? என்ன எங்கடி பேச வர்ற? என் பையனுக்கு பார்த்திருக்க பொண்ணு தேவதை மாதிரி இருப்பா. ஏய், நீ எல்லாம் இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கியாக்கும். ஆமா, இந்த பழைய டப்பாலா திண்ணில உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய்யா குழந்தை, உனக்கு கல்யாணங்கிறதுலாம் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதுக்காக ஒரு பட்டு சட்டையை போடுறது விட்டுட்டு பொம்பளைங்க நாங்க போடுற பாவாடையெல்லாம் எடுத்து சட்டை. சரி, நான் பாவாடை எடுத்து சட்டையா தைச்சுக்கிறேன், இல்ல பெட்ஷீட்டா போத்திக்கிறேன். அது இருக்கட்டும் கிளவி, நீ எதுக்கு டிராபிக் சிக்னலை நெத்தியில வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? ஏய், எல்லா தின்ன மாடுகளும் கிளம்புங்க 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 கிளம்புங்க. ஏய், தாய் கிளம்புங்க கிளம்புங்க. ஏய், பழைய ஃபுட்பால் ஓடுறா. ரிவிட்டு ரெடி, காயத்ரிக்கு ரிவிட்டு ரெடி. எறா வண்டிய நெருப்புடா, அவளை நெருங்குடா. நீ முதல்ல இறங்குடா. டேய், எதுக்குடா என் பின்னாடி சுத்தி சுத்தி வர? முன்னாடி மூஞ்சி பிடிக்கலாம், பின்னாடி சுத்தி வரும். என்ன அதான் அன்னைக்கே உன்னோட அம்மா கிட்டப்ப கல்யாணம் பண்ண முடியாதுன்னு காரி துப்பி அமிச்சேன்ல, இப்போ என்ன? மாப்ள, ஸ்வீட் குடுறா. ஸ்வீட்டா? ஏய், இந்தா ஒண்ணு ஆளுக்கு பாதி பாதி பர்த்டே எடுத்துக்கோ. வாக்கு. ஹேப்பி பர்த்டே. நல்லா இரு. ஹேய், நீ என்னடி என்ன நல்லா இருன்னு சொல்றது? தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ். நீ என்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கு. தேவதடி தேவதை, சும்மா தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ எல்லாம் என் லவ்வுக்கு ஓகே சொல்லி உன்னை கூட்டிட்டு சினிமா பார்த்து அலைஞ்சு எங்க போனாலும் இந்த லென்த் டயலாக் விட மாட்டான். கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிலாம் பத்து ரோட்ல நடந்து போனா நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்குடி. என்ன மாப்ள, சுத்துதா? என்ன இவ்வளவு பேசினா சுத்தாம? சுத்தணும், சுத்தட்டும். எத்தனை தடவை உன் பின்னாடி சுத்தி இருப்பேன். எல்லா பசங்களும் பூமி அதிகமா சுத்துறத விட பொண்ணுங்க பின்னாடி தான் அதிகமா சுத்தி இருக்கானுங்க. இது மட்டும் அவன் ஓன் பஞ்ச். தேங்க்ஸ் மாப்ள. இந்தா பாரு, பாத்துக்கோ 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 பாத்துக்கோடி. மூஞ்ச காமிக்காதப்பா. ஓடி போ போ, யார்கிட்ட வெளிய போய் மூஞ்ச காமிக்காத, பயந்துருவான். ஒரு தேவதை வந்து விட்டால். இப்ப அடுத்து எங்க போறோம்? அடுத்த டார்கெட் அடுப்பு சட்டி கருங்குழலி. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட் மிஷன். என்னடா திருச்சி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. கேட்டா ஏய் கருங்குழலி அப்பா, வெல்ல வாடா. அன் டைம்ல என்னடா உனக்கு தூக்கம்? ஏய், அன் டைம்ல தான்டா தூங்குவாங்க. அப்படியா? சரி ஓகே. ஏய் வாடா வெல்ல. ஏய், சீக்கிரம் வாடா. நாங்க 4 வீட்டுக்கு போவானா? குடுமே நின்னு பார்த்தா இருட்டா தான்டா இருக்கீங்க. என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டு தூக்கம். வாடா விக்க மாட்டேன். வாடா சீக்கிரம். என்னப்பா அது இந்த நேரத்துல? அதுவும் தாம்பூல தட்டோட? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, ஷேர் மார்க்கெட் காரனுக்கு என் பொண்ணை கொடுக்கவே மாட்டேன்னு. இன்னைக்கு எல்லா கம்பெனியும் சென்செக்ஸ் 7 புள்ளி டவுன்ல இருக்கு தெரியுமா? யோ, நாங்க பொண்ணு கேட்க வரல, நன்றி சொல்ல வந்திருக்கோம். ஏன், எதுக்கு? தேவதை, சும்மா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. டேய் பண்ணி முஞ்சு வாயா. பா, என்ன வச்சு நான் சொல்லாதப்பா. சாரி மாப்ள, மன்னிச்சிரா. இவர் பெரிய பில் கேட்ஸ், ஷேர் மார்க்கெட் சொல்லி கொடுக்குறாரு. ஷேர் மார்க்கெட் மாப்ள வேணான்னு சொல்ற மூஞ்சிய பாரு. டேய் பெக்கர் பாய், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியே, அதோட ரிசிப்ட் வச்சிக்கிறியாடா? 3 காபி 6 பஜ்ஜி மொத்தம் 54 ரூபா ஆச்சு. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தல, இத புடா புடா புடி புடி புடி. யூ காஞ்சூரிங் கம்மி. தம்பி, கணக்குல 2 தண்ணி பாட்டில விட்டீங்களே. வேற 2 தண்ணி பாட்டலா? ஆமா. நீ என்பது எதுவரை நான் என்பது அதுவரை. டேய் 90 போறா மொத்தம். அப்ப 6 பாட் டிப்ஸ் கொடுத்துறவா? சரி குடு, பாவம் 3 ரூபா பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். கிட்ட போவாத. டேய் டேய் போவாதண்ணே. சொன்னா கேக்குறியா? அடச்சி, தலையில இருந்து பூ எடுமா முதல்ல. ஏய் மச்சி, இந்த பேய் மூஞ்சி எனக்கு அத்தையா, இந்த பஜ்ஜி மூஞ்சி எனக்கு மாமாவா. ஐயோ, இத நினைச்சு பார்த்தாலே கண்டாவியா இருக்கு. அவன் கலாய் தெரியாம கலாய்ச்சிட்டு இருக்கான். எரும மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கா. போடா, இத புடா. போய் குடும்பத்தோட ஜூஸ் போட்டு குடிங்கடா. போடா போங்கடா. அப்பா கலர் ஆவறீங்களா? கரிச்சட்டி ஃபேமிலிஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யாவாவா குச்சி மூஞ்சி. ஒரு நிமிஷம், நான் ஒன்னும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலையே. இதோ இங்க நிக்குது இந்த டப்பா மூஞ்சி. இதுதான் மாப்பிள்ளை நினைச்சு வேணான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா எனக்கு டபுள் ஓகே. நான் குடும்பம்டா. அட நவக்கிரக பொம்மையே, சனியனை அப்ப கூடவே வச்சுட்டு சுத்திருக்கேனடா. அப்ப நன்றி சொல்ல வேண்டியது உனக்கு இல்ல, என் மாப்பிள்ளைக்கு தான். நன்றி மாப்பிள்ளை, என்ன காப்பாத்திட்டாடா. ஏய் பார்த்தல்ல என் குழந்தைய. வாடா. டேய், என்னோட மேக்கிங்ல ஒரு ட்ரைலர் எடுத்தல,
அது அவன் குடும்பத்துக்கே காட்டு. இவனுக்குலாம் ட்ரெய்லர் வேணாம்டா, ஃபர்ஸ்ட் லுக்கே போதும். ஃபர்ஸ்ட் லுக்கேவா? இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாத்துக்கோ, இந்த பாத்துக்கோ. நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. பாரு அவங்க அப்புறம் காட்டுறேன். பாத்தியா பாத்தியா பாத்தியா, தேவதடி தேவதடி தேவதை கிடைச்சிட்டி போடி. ஏய் எல்லாம் போ. ஏய், ஆக்சன் பிளான் முடிஞ்சு எல்லாம் போ. remove பண்ணு. போய் தொலை போ. என்ன ரெண்டு பேருமே அவனே பாக்குறாளுங்க. ஏய் என்ன அப்படி பாக்குற? குழந்தை சோல்ட் அவுட் ஆயிட்டான். என்ன புரியலையா? குழந்தை பிசினஸ் ஆயிட்டான். கிளம்பு போங்கடி. வந்துட்டாளுங்க. மாப்பிள்ள, நான் இப்ப டான்ஸ் ஆட போறேன். அப்படியா? நீயும் என் கூட ஆடணும். ஆடு பாப்பா. இவ்வளோ டஃப்பான ஸ்டெப்லாம் என்னால முடியாது. ஏன் ஸ்டெப்புக்கு வரையா? ஓகே. அந்த தக்காளி பழம் விக்கிற பையலுக்கு தேவதை மாதிரில பொண்ணு கிடைச்சிருக்கு. நேத்து அந்த ஆரவள்ளி திண்ணையில உட்காந்துட்டு என் பையனுக்கு தேவதை மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்கான்னு அவ பீத்திக்கிட்டு திரியறா. அடுத்தவ வயிற்றுச்சொல கொட்டிக்கிறதுல அவளுக்கு என்ன அம்புட்டு சந்தோஷம்னு பாப்போம் எத்தனை நாளைக்கு தான் பீத்துறான்னு. ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. 2 லிட்டருக்காய். ஏங்க அதான் கத்துதுல எடுத்து பேச வேண்டியதானே. ஏண்டி தேதி 5 மாத்தி மாத்தி கடங்காண்டுகளா பண்றாங்க. அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா எல்லாம் வீடு தேடி வந்துருவானுங்க. பரவாயில்லையா? தோசையை ஊத்தி வை, குளிச்சுட்டு வரேன். அட்டாக் பாலுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ பேர் வரேன்னு சொல்லு. சரி. ஹலோ அங்கிள், நான் தான் குழந்தை பேசுறேன். யார்? அத்தையா? அத்தை மாமா இல்ல? மாமா பாத்ரூம் போயிருக்காரு. ஹலோ ஹலோ வாய்ஸ் குரகுரான்னு கேக்குது. வேற நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் நோட் பண்ணுமா? 9789. இல்ல கேக்கல. நீ கூமுட்ட. கூமுட்டியா? 9789688543. யாருமா? சொந்தக்காரன்பா. குரல் என்னாச்சு? கடன்காரன்பா. சொல்லாதே. மாப்ள, அத்தை சரியில்லை மாப்ள. மாமனார் தெரியாம பர்சனல் நம்பர் கொடுத்து பேச சொல்றா. அப்போ இனியும் அத்தை கிட்ட பேச மாட்டியா? நான் எப்படா பேசுவேன்? ஏய், ஒருவேளை நமக்கு டெஸ்ட் கிஸ்ட் வைக்கிறாங்களோ? இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. கணேசன், கணேசன், மூர்த்தி, சுப்பையா. டேய் பூ வைக்க தங்கச்சி தான் முக்கியம். என்ன பண்றது? காலம் தள்ளி போச்சே. நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கு தான் எந்த பொண்ணுங்களும் வரமாட்டேன்றாளுங்க. இப்போ தங்கச்சியா இருக்க கூட வரமாட்டாளுங்க. டேய் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டணுமா? அவ உனக்கு தங்கச்சி மாதிரி தானே? டேய் சூப்பர்ரா. அப்ப எல்லாரும் வேன் வச்சு கூட்டு போயிருவோம். பூ வைக்கிறதுக்கு எதுக்கடா வேன் புடிச்சிட்டு போறது? அவங்களெல்லாம் அங்க இருந்தே பஸ்ல நேரா வர சொல்லு. அப்படின்னா அவன் வீட்டில் தான் இருப்பான், எவனும் வரமாட்டான். பரவாயில்லையா? சும்மா சின்னம்மா, நம்ம வீட்டு பம்சன் நம்ம தான் செலவு பண்ணோம். பேசுறத பாரு, அறந்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காத குடும்பம். மச்சி, அத்தை அவங்க நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றாங்கடா. அத்தை மத்தவங்க நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணாதான் தப்பு. அதான் பந்து இல்ல, பேசுறா. ஏய் இல்லடா, அப்புறம் பேசுறேன்டா. பேசுறான்டா. டேய் அங்க என்னடா குசு குசுன்னு பேசுறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. சொல்றதை எழுதுடா. சொக்கு பாண்டி, அந்த ரோசாக்கா பேருங்களா பாரு. இவனுங்கெல்லாம் கூப்பிடுற மாதிரியா இருக்குது? கல்லெத்து அச்சு தொத்துற மாதிரி இருக்கு. வைக்கிறானுங்க பாரு. சார் பேர் என்ன? ஓமகுண்டம். நான் குண்டா. இது போன் அடிக்குது பாரு, எடு. என்ன நோன்றதே உனக்கு வேலையா போச்சு. ஹலோ, என்ன நம்பர் கொடுத்தா கால் பண்ண மாட்டீங்களா? உங்க மேல மரியாதை தான் அத்தை. அத்தையோ அடி சிறுபால. மகிழினியா? டேய் மாப்பிள்ள, மகிழினியாண்டா. அப்புறம் நான் பேசு. ஆமாமா, சத்தம் போடாத. பூ வைக்கிறதுக்கு எத்தனை பேர் வருவீங்க? என்ன ஒரு 50 பேர் வருவோம். பூ வைக்கிறதுக்கு
நாங்கெல்லாம் நிறைய பூ எடுத்துட்டு வருவோம். வேணாம் ஒரு 20 பேரை வர சொல்லு. அவ்வளவு பேருக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ண முடியாது எங்களால. சரிங்க. என்ன சரிங்க? சரின்னு சொல்லு. சரிடி. இனிமேல் பேசும்போது ஹஸ்கி வாய்ஸ்ல பேசாத. ஏன்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, குட் நைட். டேய் எனக்கு ஒரு மாதிரியா தான்டா இருக்கு. நீ ஏற்கனவே பார்க்க ஒரு மாதிரி தாண்டா சுத்திட்டு இருக்க. போடா. மகிழ் ஒரு நிமிஷம். என்ன? இட்ஸ் ஃபார் யூ. எனக்கு இன்னும் 2 நாள்ல பையன் வீட்ல இருந்து பூ வைக்க வர போறாங்க. இனிமே என் பின்னால சுத்துற வேலைலாம் வேணாம் சொல்லிட்டேன். எதுக்காக வர சொல்லி இருப்பாங்க? எம்எல்ஏ இருக்காரா? அவர் கூத்தூர் போயிருக்காருண்ணே. தம்பி அட்டாக் பாலு வந்துட்டாப்புல. வா பாலு, வா 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 வா. வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. ஹாய். வணக்கம் தம்பி. உட்காருங்க. உட்கார் பாலு. வணக்கம். வணக்கம் பாலு. என்ன இது கடன் கொடுத்தவனா வர்றான்? உள்ள வச்சு வெளுக்க போறாங்களோ? வணக்கம். ஓ, இது வேறையா? என்ன விஷயமா வர சொன்னீங்க? மாப்பிள்ள எந்த ஊரு? இன்னும் ஒண்ணும் சொல்லாம பூ வைக்கலாம் ரெடி பண்ணிட்டியா? அவர் என்னப்பா வேலை பார்க்கறாரு? பெரிய ஹோல்சேல் பிசினஸ். ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு காய்கறி அது இதுன்னு சீசனுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமா சப்ளை பண்றாப்ல. ஆடா போப்பா. உள்ளூர்ல விலை போகாத மாட்டதான் வெளியூர்ல போய் வியாபாரம் பண்ணுவாங்க. உன் பொண்ணுக்கு தான் உள்ளூர்லயே மாப்பிள்ள இருக்குல்ல. நீ என்ன சொல்ற? உன் பொண்ணு நம்ம எம்எல்ஏ மகன் ஜெமினி கணேசன் லவ் பண்றாரப்பா. அப்பா என் பொண்ணையா? எப்படி? நான் உன் பொண்ணை தான் கட்டுவேன் நட்டச்சாதமா நிக்கிறாரு. எம்எல்ஏ பையனுக்கு ஏன் பொண்ணா? அவர் பொண்ணு கல்யாணத்துக்கே என் சமையலை கேன்சல் பண்ணிட்டு சென்னையில இருந்து கேட்டரிங் அது இதுன்னு கூட்டு வந்தாரு. அவரு போய் என்ன எப்படி சம்பந்தி ஆக்குவாரு? ஏப்பா இந்த காலத்துல அப்பா இப்ப அறுப்பா கேக்குறான். அப்பா பாலு, நான் சொல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பார்த்துருக்க மாப்பிள்ள வெறும் 100 லாரிக்கு லோடு அனுப்புறவன். ஆனா தம்பி 100 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரரு. இவர் பெரிய புரொடியூசர்ப்பா. அவன் சாதாரண மீடியேட்டர்ப்பா. என்னப்பா அதெல்லாம் விடப்பா. ஆண்டவன் திறக்கதையை பத்தியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பொண்ணு கல்யாணத்துக்கும் சமையலே வேணான்னு எம்எல்ஏ கேன்சல் பண்ணாரு. ஆனா இப்ப காலத்துக்கு ஓமுக கையில தான் எம்எல்ஏ சாப்பாடு வாங்கி சாட போறாரு. மாமாக்கு டீ கொடுக்குற, போய் ஜூஸ் கொண்டு வா. இருந்தாலும் பூ வைக்க பாதி வழியில வந்திருப்பாங்களே, அவங்கள எப்படி வரவேணான்னு சொல்ல முடியும்? மாமா அவ தாலி கட்ட சமயம் பார்த்து கல்யாணமே நின்று போயிருக்கு. பூ வைக்கிறது தானே, விடுங்க. அவங்க காதல நாம் பூ வச்சிருவோம். நல்ல பாலு மேங்கோ ஜூஸ் எடுத்துக்கப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கடன்ல 25% தம்பி அடைச்சிட்டாரு. அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எப்படி கையில வச்சு தாங்க போறாருன்னு பாரு.